Taste the Daily. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகநாயகன் பட்டத்தை அவர் துறந்திருக்கிறார். இனிமேல் என்னைய உலகநாயகன் எல்லாம் யாரும் சொல்லாதீங்க. திடீர்னு அது ஏன் அசூயா மாறுது திரு கமலஹாசன் அவர்களுக்கு? ஏன் அதை வேண்டான்னு புறம் தள்ளுறாரு? இதில் ஏதேனும் அரசியல் காரணம் இருக்கா சார்? பேப்பரில் எழுதின கதையை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது, அதுக்கான அசுர உழைப்பு என்பது பெரிய ஒரு ஒரு மகா சமுத்திரம் தான். அந்த இடத்துல நம்மளுடைய இடம் என்னன்னு சொல்லும்போது உலக நாயகன், உண்மையான உலக நாயகனையெல்லாம் போய் பார்த்துருப்பாரு. சரி, அதனால நம்ம இல்லை, நான் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு பணிவின் அடையாளமா, பண்பாட்டின் அடையாளமாகவும் அதை பார்க்கலாம். இல்லை, ஏதோ ஒரு விரக்தி திரு கமலஹாசனுக்கு வந்திருக்கு. கமலஹாசனுக்கு எப்போதுமே விரக்தி இருக்காது. ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். அவருக்கு பொருத்தமில்லாத ஒரு துறை அரசியல், அதில் வேணா அவர் பின்தங்கி இருக்கலாம். அரசியலில் பொருத்தம் இல்லை, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவர் போட்ட வேடங்களில் பொருந்தாத வேடம் எனக்கு தெரிந்த அரசியல்வாதி வேடம். உலக படைப்புகளை தன்னுள் வைத்திருக்கிறாரு திரு கமலஹாசன். அதன் அடிப்படையில் தான் உலகநாயகன் பட்டம்ன்றது யார் கொடுத்தாங்க சார் அவருக்கு? சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு டைம் ஒரு சர்ச்சை வந்துச்சு. கமலஹாசன் தான் சூப்பர் ஸ்டாரு, ரஜினிகாந்த் கிடையாதுன்னு கமலஹாசன் ரசிகர்கள் 90கள் இருக்குமா சர்ச்சை வந்துச்சு. ஆமாம், ஒரே ஒரு பட்டத்துக்கு 2 பேர் அடிச்சுக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்னு நாயகனுக்கு பிந்தைய காலகட்டம், ஆஸ்கார் நாயகன் என்றெல்லாம் ஒரு பேசப்பட்ட காலம். அதை அப்படியே தமிழ் படுத்தி உலக நாயகன். மக்கள் நீதி மையம் வந்தப்பவே எல்லாருமே என்ன சொன்னாங்க, இது ஒரு அர்பன் பார்ட்டி, அவ்வளவுதான், ரூரல் கிடையாது, நகர்ப்புற ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் தான் கமலஹாசன். அதாவது ஒரு பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்த ஒரு கமலஹாசன், உலகத்தரமான படங்களில் அவர் ஏத்துக்கலாலே உலக நாயகன் கமலஹாசன் அரசியல்ல சோபிக்க முடியாம போயிட்டாரு. சரியா சார்? இந்த மக்கள் அவரை ஏத்துக்கல. அவரே சொன்னார் பத்தியா, நான் ஃபுல் டைம் அரசியல்வாதி இல்லைன்னு. அங்கேதான் அவர் ஃபெயிலியர் ஆனது. எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டாரு. அரசியலுக்கு முழுமையா இறங்கின பின்னாடி அவர் சினிமாவை தள்ளி வச்சுட்டு முழுக்க மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்ல. விஜய்க்கும் கமலுக்கும் ஏதேனும் பிரச்சனையா சார்? ஏன் விஜய் அவர்கள் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு வாழ்த்தே சொல்லல? என்ன காரணம்? இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள பெரிய அந்யோன்யமான உறவு எதுவும் ஏற்கனவே இல்லை. அவர் வாழ்த்து சொன்னது, சீமானுக்கு வாழ்த்து சொன்னதுங்கிறது, சீமான் நம்மளை திட்டினாரு, அதற்கு நேர் எதிராக நம்ம என்ன செய்யணும், வாழ்த்து தெரிவிப்பதன் மூலமாக அவரை டம்மி பீஸ் ஆக்குறதுக்காக வாழ்த்து சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அது பண்பாட்டு நடவடிக்கையாக இருந்தாலும் நீ ஒரு பொருட்டல்ல, நீ பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். கமலஹாசன் அவர் நடிகராக தான் பார்ப்பாங்களே தவிர அவரை யாரும் தலைவராக பார்க்கல. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். அவருடைய கருத்தியலுக்கோ அவருடைய இதுக்காகவோ யாருமே இல்லை. நடிகனை பார்ப்பதற்கு, வேடிக்கையை பார்க்க கூட்டம் வரும். அந்த இடத்துல கமலஹாசன் இருக்கலாமே தவிர கமலஹாசனை ஒரு கருத்தியல் அடையாளமாக, தலைமை பண்பு மிக்கவராக, இவர் தான் நம்முடைய தலைவர், இவர் சொல்வதுதான் நம்முடைய தத்துவம் என்று பின்பற்றுவதற்கு யாருமே கிடையாது. கமலஹாசன் நல்லவரா கெட்டவரா சார்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். திரு கமலஹாசன் குறித்தான பேட்டி சார். இது முழுக்க முழுக்க கமலஹாசனை பற்றியும் அவர் இதுவரை வகித்து வந்த அவருடைய அந்த பட்டம், உலகநாயகன் பட்டத்தை அவர் துறந்திருக்கிறார். இனிமேல் என்னைய உலகநாயகன் எல்லாம் யாரும் சொல்லாதீங்க, இந்த பட்டத்தை வச்சு அழைக்கிறதை விட்டுருங்க, என்னை இனிமேல் கமல்ஹாசன் அல்லது KH அப்படின்னு சொல்லுங்கன்றார். இதை ஏற்கனவே அஜித் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது சினிமா துறையில் அவங்களுடைய அந்த முதல் படத்திலிருந்து தொடங்கி அவருக்கு சில பட்டங்கள் கொடுப்பதுன்றது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்குது. தொடர்ச்சியாக எல்லாருமே அந்த பட்டத்தில் தாங்கி பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திடீர்னு அது ஏன் அசூயா மாறுது திரு கமலஹாசன் அவர்களுக்கு? ஏன் அதை வேண்டான்னு புறம் தள்ளுறாரு? இதில் ஏதேனும் அரசியல் காரணம் இருக்கா சார்? அரசியல் காரணம்லாம் எதுவும் கிடையாது. சினிமாவுடைய வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம், AI தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறாரு. அதை கற்றுக்கொள்ளுகிற போது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சினிமா உலகத்தினுடைய தொழில்நுட்பங்கள், அங்க இருக்கக்கூடிய அசுர வளர்ச்சி, அதையெல்லாம் பார்க்கிற போது கடலுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற ஒரு நீந்த தெரியாத ஒரு சிறுவனை போல தன்னை ஒரு எளிய மனிதனாக உணர்கிற தருணம் அவருக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் இருக்குது, அதே போல சினிமாவில் இவ்வளோ பண்ணலாமா? நம்மளாம் அப்ப பெருசா பண்ணல நினைக்கிறாரு. சினிமா என்பது கற்று தீராத கலைகளில் ஒன்றாக இருக்கிறது. எல்லா கலைகளின் சங்கமமாகவும் இருக்கிறது. 24 கிராஃப்ட்னு சொல்லுவாங்க.
ஏறத்தாழ அதுல வந்து நீங்க வந்து எல்லா கலைகளும் எல்லா நதிகளும் கடலிலே சங்கமிப்பது என்று சொல்வதை போல எல்லா கலைகளுக்குமே இப்ப நீங்க வந்து ஒருத்தர் ஓவியம் வரைகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சினிமாவில் வேலை இருக்கு. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான், நடிகருக்கு தான் வேலை இருக்கு, டைரக்டருக்கு தான் வேலை இருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு தான் வேலை இருக்கு நினைக்கிறான். ஒரு ஓவியம் வரைகிறவருக்கு சினிமாவில் வேலை இருக்கு. ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே அந்த ஒரு 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 புதிய ஒரு நகரை உருவாக்குவது, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பேக்ட்ராப்ல என்னென்ன வைக்கணும், என்ன கலர் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஓவியர் தான் தீர்மானிப்பார். அந்த ஓவியம் தெரிந்தவர்கள், அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் தெரிஞ்சவங்க தான் கலை இயக்குனர்களாக வந்து வேலை செய்வாங்க, ஆர்ட் டைரக்டராக வேலை செய்வாங்க. அப்போ பல வகையான அது மாதிரி தையல் கலைஞர்கள் வேலை செய்வாங்க, உணவு பரிமாறுகிறவங்க வேலை செய்வாங்க. அது ஒரு கலை தானே, சமையல் கலை தானே. எல்லா கலைஞர்களுமே இங்கே இருப்பாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்களும் நம்ம யார் முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா கதாநாயகன் முகத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். மிச்ச விஷயங்கள் அதுக்கு பின்னாடி, திரைக்கு பின்னாடி உழைப்பவர்கள் அப்படின்னு ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், லைட்மேனாக இருக்கலாம், லைட் ஆஃபீஸர்ஸ் அவங்க லைட்மேனாக இருக்கலாம், அப்படி நிறையா பேர் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒருவர் வந்து கற்பனை, அதாவது சும்மா வந்து ஒரு பேப்பரில் எழுதின கதையை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது, அதுக்கான அசுர உழைப்பு என்பது பெரிய ஒரு ஒரு மகா சமுத்திரம் தான் அது. அந்த இடத்துல நம்மளுடைய இடம் என்னன்னு சொல்லும் போது உலக நாயகன், உண்மையான உலக நாயகனை எல்லாம் போய் பார்த்துருப்பாரு. சரி, அதனால நம்ம இல்ல, நான் கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு பணிவின் அடையாளமா, பண்பாட்டின் அடையாளமாவும் அதை பார்க்கலாம், இல்ல சினிமா யதார்த்தத்தின் அடையாளமாவும் பார்க்கலாம். இல்ல சார், ஒரு நீண்ட கால பயணம் கமலஹாசனுடைய திரைப்பயணம், அது இன்னைக்கு தான் அவர் உணர்ந்திருக்காரா என்ன? இத்தனை காலம் இதையெல்லாம் ரசித்தவர் தானே திரு கமலஹாசன் அவர்கள். அதாவது வளர்ச்சி அடைகிற வரைக்கும் வந்து சில பாவனைகள் தேவைப்படலாம். வளர்ந்த பின்பு எல்லாத்தையுமே ஒரு முழுமை பெறுகிற போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு துறவு மனநிலை மாதிரி ஒரு இடம் வரத்தான் செய்யும். இங்க வந்து காலையில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, ஒரு இடத்துக்கு புறப்படும் போது நீங்க அணிந்திருக்கிற கோட்டு வந்து உங்களுக்கு இனிமையானதா இருக்குல்ல, நீங்க மாலையில வந்து அந்த கோட்டை எப்படா கலட்டி போடுவோன்னு இருக்கலாம். அந்த விழா முடிந்த உடனே உங்களுக்கு என்ன இருக்கு, அந்த கோட்டை கலட்டி போட்டோம், தொடர்ந்து போட்டா அது கசகசப்பா இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு வருதுல. அப்ப அது இயல்பான ஆடைக்குள்ளதான் நம்ம வந்து இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இடம் வருதுல. எல்லா மனிதனுக்கும் உள்ளதுதான். அதனால அதை ஒரு இடத்துல தவிர்க்க வேண்டிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார், அப்படி சொல்லலாம். இதையே அமெரிக்காவில் உட்காந்து சொல்றாரு அப்படின்னா அதற்கான பதில நீங்க சொல்லிட்டீங்க. புத்தருக்கு ஏன் போதி மரம்ன்ற மாதிரி கேக்குறீங்க. வேற மரத்துல நிறைய பேர் கேக்குறாங்க, எங்க உள்ளூர்லயே உட்காந்து சொல்லியிருக்கோம், அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. இல்ல, அதற்கு காரணம் இருக்கிறது. அமெரிக்காவில் அவர் தனிமையில் இருப்பாரு. சரி, சிந்திப்பதற்கு தனிமை அவசியப்படும். நீங்க இங்க ஒரு கும்பலோட இருப்பாரு. அவர் பெரிய நடிகர், அவருக்கு பின்னாடி அரசியல் கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரு, ஏற்கனவே அவருக்கு அவருடைய அலுவலகத்துல பணிபுரிகிறவர்கள் எல்லா இடத்துலயுமே அவர் என்னவா மதிக்கப்படுவார் நமக்கு தெரியும். அவருடைய எல்லாமே அவரை அதிகமாக மதிப்பாங்க. தன்னை யாருன்னே தெரியாத ஒரு ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, இப்பதானே தன்னை உணர்வதற்கான தருணமா அது மாறும். சரி, அதனால தனிமைதான் ஒரு மனிதனுக்கு வந்து ஞானம் தருவதற்கான இடம். அது அவருக்கு புரிதல் இருக்கு. அது சரியான விஷயத்தை தான் எடுத்திருக்கிறாரு. என்னைய பட்டங்களால வந்து இனிமே ஒண்ணும் இல்லை, அதை வைத்து அடையாளப்படுத்தாதீங்க. ஒரு ரொம்ப மகத்தான ஒரு வரி இருக்காரு சொன்னதுல, கலைஞனை விடவும் அவனுடைய கலைதான் சிறந்தது. அது உண்மையும் கூடாது. நீங்க எந்த ஆர்ட்டா இருந்தாலும் சரி, சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒருத்தனோட கவிதையை படிச்சுட்டு அல்லது ஒருத்தனுடைய நாவலை படிச்சுட்டு ஒருத்தனுடைய சிந்தனை மேல வியந்து போய் நேர பார்க்க போவான். நேர போனவொன்னு அவனுக்கு பிம்பம் கலைஞ்சிரும். இவனையாடா பார்க்க வந்தான், அவன் தானா இவன் அப்படிங்கிற சந்தேகமே வரும். அப்ப ஒரு மனிதனை வந்து நீங்க கலைகளின் வழியாக தரிசிப்பது என்பது வேறு. தனி மனிதனா அவனும் சராசரி மனிதன் தான். மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு ஜி நாகராஜனுடைய ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு. மகத்தான சல்லிப்பயல். மனிதன் மகத்தானவன் சொல்லலாம், சல்லிப்பய அற்பத்தனமானவன் சொல்லலாம். ஆனா ரெண்டையுமே அவரு வந்து இணைச்சு மகத்தான சல்லிப்பயல்ங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, அவன் ஒருத்தனுக்கு மகத்தானவனா இருப்பான், பிரியமானவர்களுக்கு மகத்தானவனா இருப்பான், இன்னொரு ஆளை ஏமாத்துறவனா இருப்பான். அப்போ ஒரு மனிதன் இரண்டுமான கலவை தான். தெய்வம் பாதி மிருகம் பாதி தான். அவர் சொன்ன அவருடைய ஆளவந்தான் பாடல் மாதிரி தான் அது. இல்ல, ஏதோ ஒரு விரக்தி திரு கமலஹாசனுக்கு வந்திருக்கிறது. கமலஹாசனுக்கு எப்போதுமே விரக்தி இருக்காது. ஏன்னா அவரை பொறுத்தவரையில அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். அவருக்கு பொருத்தமில்லாத ஒரு துறை அரசியல், அதுல வேணா அவர் பின்தங்கி இருக்கலாம். அரசியல்ல பொருத்தம் இல்ல, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அவர் போட்ட வேடங்களில் பொருந்தாத வேடம் எனக்கு தெரிந்த அரசியல்வாதி வேடம் தான். அவர் ஒரு அரசியல் தலைவராக தன்னை கருதி கொண்டதுதான் அவருடைய வாழ்நாள்ல அவர் செய்த ஒரு தவறுன்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு ஈகோல வந்ததான். ஏறத்தாழ விஸ்வரூபம் பிரச்சனைகளால ஜெயலலிதாவால பந்தாடப்பட்டு தேவையில்லாம அவரை தூண்டி விட்டாங்கிறதா எனக்கு தெரிந்த உண்மை. இல்லாட்டா அவர் வந்திருக்க மாட்டாரு. சரி,
அவர் கடந்த காலங்களில் அவருடைய நேர்காணல்ல எல்லாம் அரசியலுக்கு வருவீர்களான்னு கேட்டப்ப எம்ஜிஆர் காலத்திலே கேட்டாங்க. காக்கி சட்டையெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு புகழின் உச்சிக்கு ஏறிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ கோயம்புத்தூர் விமான நிலையத்துல இருந்து அவர் வெறும் வந்து பெரிய கூட்டம் வந்துருச்சு கமலஹாசனை பார்க்க. அந்த செய்தி எம்ஜிஆருக்கு வருது. எம்ஜிஆர் கேட்கிறாரு, நீ அரசியலுக்கு வர விரும்புறியான்னு. என்ன ஆளை விட்டு ஜாமீன்றாரு. அப்படி சொன்னவர் தாங்க. அது கூட கோயம்புத்தூர் தான். ஆமா, எப்பொழுதுமே வந்து இல்ல, அது பின்னாடி அவர் சட்டமன்றத்துக்கு போட்டிட்டாருங்கிறது பின்னாடி உள்ளது. ஒரு நடிகனை வந்து கொண்டாடுறது, அது தொடர்ந்து அவர் குழந்தை, அதாவது முதல் படத்திலே அவர் தேசிய விருது பெற்றவர், குழந்தை நட்சத்திரமாக இருக்கிற போதே தேசிய விருது பெற்றவர். அவர் அடையாத சிறப்புகளே கிடையாது. அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அவரை போல நடனம் ஆட முடியாது, அவரே பாடுவார், கவிதை எழுதுவார், அவர் திரைப்பட இயக்குனர், வெறும் நடிகர் கிடையாது. அப்புறம் தமிழ் சினிமாவினுடைய ஒட்டுமொத்த முகத்தையுமே மாற்றி அமைத்ததுல ட்ரெண்ட் செட்டிங்ல வந்து பெரிய ஆள் அவர். மாற்று சினிமாவுக்கான முகமே கமலஹாசன் தான். ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஆளை வந்து சகலகலா வல்லமை மாதிரி ஒரு லோக்கல் படத்தில் வந்து ஹிட் அடிக்கவும் முடியும், அதே நேரத்தில் வந்து மூன்றாம் பிறை மாதிரியான படங்கள்லையும் அவர் நடிக்க முடியும். அன்பே சிவம், குணா, வித்தியாசமான களங்களுக்குள்ள அவர் அவே சண்முகி, எப்படி எத்தனையோ அது வந்து ரொம்ப, எனக்கு கூட விஸ்வரூபம் வந்து கருத்தியலாக எனக்கு உடன்பாடு இல்லையே தவிர அந்த மேக்கிங் வந்து ஒரு உலகத்தரமானது. ஹேராமும் அப்படிதான். ஹேராமுடைய கருத்தியல் வந்து கொஞ்சம் வலதுசாரித்தன்மை கொண்டதாக அவர் அந்த படத்தை வந்து கோட்ஸே பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்நிலைப்பாட்டு எனக்கு உண்டு அவருடைய கருத்து. ஆனால் அவருடைய கலை படைப்பு இருக்குல்ல, ரொம்ப மகத்தானது. ஒரு சர்வதேச இயக்குனர் தான் கமலஹாசன், வந்து ஒரு சாதாரண கலைஞனே இல்லை. உலக படைப்புகளை தன்னுள் வைத்திருக்கிறாரு திரு கமலஹாசன். அதன் அடிப்படையில் தான் உலகநாயகன் பட்டம்ன்றது யார் கொடுத்தாங்க சார் அவருக்கு? உலகநாயகன் பட்டம் எங்கே வந்துச்சுன்னா, அவருக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு டைம் வந்து ஒரு சர்ச்சை வந்துச்சு. ஓகே, கமலஹாசன் தான் சூப்பர் ஸ்டாரு, ரஜினிகாந்த் கிடையாதுன்னு கமலஹாசன் ரசிகர்கள் 90கள் இருக்குமா சர்ச்சை வந்துச்சு. ஆமா, அப்ப வந்து நடந்த ஒரு கூட்டத்துல பஞ்சு அருணாச்சலம் தயாரிப்பாளரும் பாடலாசிரியர், இந்த மாதிரி பல பொறுப்புகளை வைத்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வந்து அவங்க மன்றம் சார்ந்த ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா விட்டுருங்க, அதை விட்டுட்டு நீங்க இவருடைய ஆற்றல், இவருடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கான இன்னொரு பட்டத்தை தான் சூட்டிக்கிறணுமே தவிர ஒரே ஒரு பட்டத்துக்கு 2 பேர் அடிச்சுக்கிறது மாதிரியான ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்னு. நாயகனுக்கு பிந்தைய காலகட்டம். அப்போ அவர் வந்து ஆஸ்கார் நாயகன்லாம், அப்போ வந்து அந்த படம் ஆஸ்காருக்கெல்லாம் அனுப்பப்பட்ட போது ஆஸ்கார் நாயகன் என்றெல்லாம் வந்து அவர் பேசப்பட்ட காலகட்டம். அதை அப்படியே தமிழ் படுத்தி உலக நாயகன், ஆஸ்கார்னா ஒரு உலக விருதுங்கிறதுனால ஆஸ்கார் நாயகனை உலக நாயகனா மாத்திட்டாங்க. சரி, அப்படிதான் வந்துச்சே தவிர அது வந்து பஞ்சு அருணாச்சலம், அதாவது அவருடைய ரசிகர் மன்றம், அவருடைய சார்ந்தவர்களோடு நடந்த கூட்டம் அது. இதுவரையில நம்மவர்னு சொன்னா ரசிச்சாரு, ஆண்டவர்னு சொன்னா ரசிச்சாரு, உலகநாயகன் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் பிரேக் விடுறாருன்னா இதுல ஒரு உள்ளார்ந்த அரசியல் இருக்குன்னு சிலர் விவாதிக்கிறாங்க சார். அதாவது தனக்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த ஒரு பார்வை அவருக்கு வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கலாம். சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஒரு பெருங்கூட்டம் இன்னொருத்தர் கூடுறத கூட அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களே கூட நம்மை மதிக்கவில்லை அப்படின்ற ஒரு பார்வை கூட. இப்ப விஜய் கூட கமலஹாசனுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லலை. இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி சிலர் பேசுறாங்க. இல்லை, கமலஹாசன் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் வந்து மிகுந்த தன்னம்பிக்கை உள்ளவர் மட்டுமல்ல, கர்வம் மிகுந்த கலைஞன். அவர் இவர்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டார். ஓகே, விஜயெல்லாம் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் விஜயெல்லாம் அவர் நடிகராக ஏற்றுக்கொள்வாரானே நமக்கு தெரியாது தனிப்பட்ட. ஆமாம், அதனால ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து தனக்கு வந்து நிகராக அப்படின்லாம் யாரையுமே கருத மாட்டாரு. அவர் தன்னுடைய தனித்தன்மை, தனக்கென்று ஒரு பாதையை வைத்துக் கொண்டு போகிறவர். அதனால இவங்களையெல்லாம் அவர் திரும்பி பார்க்கவே மாட்டார். முதல்ல அதுவே முதல்ல அவரை பற்றிய தவறான புரிதல். அவர் என்ன நினைப்பார்னா, இன்னைக்கு வந்து மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு அவர் நினைச்சிட்டு இருப்பார். ஓகே, தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, இந்திய சினிமான்னு இல்லை. அவர் வந்து ஏக் துஜே கேலியெல்லாம் அவருக்கு இந்தியில் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அவர் எந்த மொழியில போயும் படங்கள் எடுக்கக்கூடிய, அல்லது உலகம் முழுக்க அவருடைய படங்கள் போய் சேரக்கூடிய, இப்போ நவீன மாற்றத்தை எல்லாம் அவர் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பே பரிசோதனை பண்ணக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவர். நீ எந்த டெக்னாலஜி வந்தாலும் முதல்ல அவர் தான் பயன்படுத்தி பார்ப்பார். எந்த தொழில்நுட்பம் மட்டும் அல்ல, ஒரு பெஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு மலையாளத்தில் வந்து ஒருத்தர் பிரமாதமாக படம் எடுக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவொன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவர் மகன் படத்துக்கு வந்து பரதனை வந்து டைரக்டர் ஆக்குவார். ஏன்னா அவர் அங்கே ஒரு அசாத்தியமான படங்கள் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப
உலகத்தின் ஆகச்சிறந்த கலைஞர்கள் அத்தனை பேரோடையும் உரையாடக்கூடிய, அவங்களுக்கு தன்னை நிகராக தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார். அவர் மகத்தான இடத்துல இருக்கிறார். அதனால அவர் வந்து சின்ன பிள்ளைய விளையாட்டுக்குள்ளேலாம் அவர் வரமாட்டார். ஓரமாக போய் விளையாடுங்கன்னு தான் சொல்கிற இடத்துல இருப்பார். அதனால் அவரை பொறுத்தவரை அவருக்கு அந்த ஆதங்கம்லாம் கிடையாது. அரசியலையுமே அவர் வந்து ஒரு முழுமையாக இறங்கலைங்கிறதான் உண்மை. அவர் வெற்றி பெறலைன்னு நான் சொல்ல மாட்டேன். வெற்றிக்கான வேலை திட்டம் அவர் இடத்துல முழுமையாக இல்லை. அதனால அவர் வெற்றி பெறல. அப்படி என்ன அரசியல் இல்ல, அரசியல் அப்படி என்ன ஒரு ரொம்ப வீக்கா நீங்க கருதுறது? முழுமையான செயல்பாடு அவருக்கு வந்து கருத்தியல் தெளிவு கொஞ்சம் இருக்கு. அவருக்கு வந்து புரிதலற்றவர்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அதை தாண்டி கள அரசியலே கிடையாது அவருக்கு. நீங்க அவருடைய மாநாடே நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஓப்பனான மாநாடுகள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு வெட்ட வெளியில் இப்போ கூட விஜய் மாநாடு நடந்துச்சு, நிறையா மாநாடுகள் பார்த்துருப்போம். அவர் எல்லா பக்கமே அடைச்சி ஏசி போட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே மாநாடு. ராயப்பேட்டையில் நடந்தது. ஆமாம் ஆமாம். அவருடைய மாநாடுங்கிறது புழுதி படிந்த மனிதர்களுக்கு, சாமானியர்களுக்கு, விளிம்பு நிலை மனிதர்களுக்கான அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் அவர்கிட்ட இல்லை. அந்த அவர்களை நோக்கி பயணிக்கல அவர். நீங்கள் கிராம சபை கூட்டம்லாம் போட்டார். நான் சொல்கிறது என்னென்னா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அந்த இடம் வந்து கட்சிகளுக்கு இருக்கணும். நீங்கள் குருவி கூடு கட்ட அச்சப்படுகிற குக்கிராமங்களில் கூட அதிமுகவுக்கு கொடி பறக்கும், திமுகவுக்கு கொடி பறக்கும். அதுதான் அரசியல். அங்கே இருக்கிற ஒருத்தன், கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன், ஒரு கிளை செயலாளர் வந்து நம்ம தலைவர் வந்து கரெக்டான அரசியல் தான் செய்வார், அவருக்காக நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம், தீ குளிக்கலாம் அவனுக்காக அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அவருக்காக வாழணும் இல்லை அவருக்காக சாகணுங்கிற உணர்வு இருக்குல்ல, அந்த மாதிரியான தொண்டர்களை தயாரிக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்புகிறவர்களை உருவாக்குகிற இடம் இருக்குல்ல, அதையெல்லாம் மக்கள் நீதி மையம் உருவாக்கவே இல்லை. மக்கள் நீதி மையம் வந்து எப்படின்னா, அது ஏதோ ஒரு ராஜ்யசபை மாதிரி அவங்களுக்குள்ளேயே பட்டிமன்றம் பேசுகிற பேராசிரியர்களை, ஏற்கனவே சினிமா எடுத்த இயக்குநர்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு, தொழிலதிபர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு சும்மா அவங்களுக்குள்ள ஒரு உரையாடுனாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய கள அரசியல் கிடையாது. அவ்வளோ எளிது கிடையாது. ஒரு 75 ஆண்டு காலம் திமுகவுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கு. அந்த வேரையெல்லாம் ஆட்ட முடியாது யாரும். சும்மா அந்த கிளையில போய் ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு வரலாம், வேற அசைக்க முடியாது. மக்கள் நீதி மையம் வந்தப்பவே எல்லாருமே என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு அர்பன் பார்ட்டி, அவ்வளவுதான், ரூரல் கிடையாது, நகர்ப்புற ஒரு அரசியல் செய்யக்கூடியவர் தான் கமலஹாசன். அதாவது ஒரு பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்த ஒரு கமலஹாசன், உலகத்தரமான படங்களில் அவர் ஏத்துக்கலாலே உலக நாயகன் கமலஹாசன் அரசியல்ல சோபிக்க முடியாம போயிட்டாரு. சரியா சார், இந்த மக்கள் அவரை ஏத்துக்கல? எங்க ஊர்ல வந்து ரேஷன் கடையில வந்து இது வந்து பருப்பு வரலங்க, எண்ணெய் வரலங்க, எங்க கிராமத்துக்கு பஸ் வரலங்க, எங்க ஊருக்கு வந்து இதெல்லாம் வரலங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இதுக்கு சண்டை போடுறதுக்கு எங்கே போறது, யார் எந்த கட்சிக்காரன் வந்து நமக்கு இதுக்கு வேலை செஞ்சு தருவான், யார்கிட்ட போய் நம்ம நிற்கிறது, கலெக்டர் ஆஃபீஸில் போய் யாரை வச்சு நம்ம மனு கொடுக்கறது, என்ன செஞ்சா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பஞ்சாயத்தை தீர்க்க முடியும், இந்த அரசியல் இருக்கிறவன் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும். நீங்க கட்சிக்காரன், நான் சொல்றேன், கட்சிக்காரன் வந்து கமலஹாசன் தொடர்பு கொள்ள முடியுமா? ஏன் முடியலையா? அந்த கட்சி தொடங்கின நாள்ல இருந்து கட்சியில 2ஆம் கட்ட தலைவர்களே தொடர்பு கொள்ள முடியாது. அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்காரு, ஆமா, அவரை தான் தொடர்பு கொள்ள முடியும். கட்சி தலைவரோட கட்சி நிர்வாகி பேச முடியாது. நான் சொல்றது வந்து வேற ஆள்லாம் கிடையாது, அவர் விரும்பும் போது பேசுவாரே தவிர அப்படி ஒரு கட்சியை நடத்த முடியாது. அது வந்து நீங்க வந்து என்னன்னா, ரொம்ப உயரத்துல வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்தவே முடியாது. அது மக்களை நோக்கி நீங்க கீழ் நோக்கி வர வரதான் அந்த அரசியல் வெல்லும். அதுக்கு அவருக்கு பயிற்சியே கிடையாதுங்கிறேன் நான். அவ்வளோ அவசரமா அப்பயா கட்சி தொடங்கணும்? என்ன இது வெறும் கோபத்தை மட்டுமே வச்சு சொல்ல முடியாதுல்ல. அவர் வந்து அகலக்கால் விரிக்கிறார் அப்படின்னா, முன்வைத்த காலை பின்வைக்காமல் அப்படியே கொஞ்சம் தடுமாறினால் கூட, பட் இப்படி ஒரு அரசியல் களம்ன்றது ரொம்ப மோசமா இருக்குன்றது என்ன கமலுக்கு தெரியாதா என்ன? இல்ல, அதாவது எப்படின்னா, தன்னுடைய அறிவை வந்து அதிகமா நம்புறது சில பேர். அறிக்கை விட்டா எல்லாரும் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அறிக்கை விட்டதுனால ஒரு அரசியல் நடக்கவே நடக்காது. ஐயா ராமதாஸ் அறிக்கையில தானே ஃபேமஸ். அதெல்லாம் கிடையாது. அவங்க சமூக நீதி போராட்டத்துல துப்பாக்கி சூடு வாங்கி நெஞ்சில குண்டு வாங்கி செத்தவங்களை வச்சுதான் அரசியலே தவிர, இன்னைக்கு வயசாயிருச்சு, 80 வயசை கடந்துட்டாரு, இப்ப அவர் அறிக்கை தான் விட முடியும். அவர் இப்ப போய் நடமாட முடியுமா? இப்ப போய் அவர் அந்த போராட்டத்தை நடத்த முடியுமா? இடஒதுக்கீடு போராட்டத்தை இப்ப நடத்த முடியாது. அந்த போராட்டத்தை நடத்தி அவர் மக்களை திரட்டினதுனாலதான் அவர் தலைவர். சரி, எந்த தலைவருமே கள அரசியல் செயல்பாட்டில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கணும் மக்கள்கிட்ட. நம்மவர்னு சொன்னா பத்தாது, உண்மையிலேயே நம்ம ஆள் தாண்டா, நமக்கான ஆள் தாண்டா அப்படின்னு நம்ப வைக்கணும். அது கிடையாது அவர்கிட்டங்கிறேன் நான். அப்படி ஒரு அரசியல் அவர்கிட்ட கிடையாது. இல்ல, அங்க போகணும்னு நினைச்சுதானே அவர் கட்சி தொடங்கினார். மக்கள் நீதி மையம் மக்களோடு மக்களா அடாப்ட் ஆகணும்னு தான் நினைச்சாரு. எம்ஜிஆரால முடிந்த ஒன்று ஏன் கமலஹாசனால முடியல? அதாவதுங்க, இப்ப சிமெண்ட் தரையை போட்டாங்க எல்லா இடத்துலயும், கிராமப்புறங்கள்ல கூட. ஆமா,
தண்ணீர் கீழே நிலத்துல இறங்க மாட்டேங்குதுல, ஒரு சிமெண்ட் தரதான் மக்கள் நீதி மையம். தண்ணி கீழே இறங்கலைங்கிறேன் நான். மண்ணு நெகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் வந்து மழை பெஞ்சா அந்த தண்ணி வந்து அந்த மண்ணுக்குள்ள நெகிழ்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். சிமெண்ட் தர போட்டா இறங்காதுல, டைல்ஸ் ஓட்டினா இறங்காதுல. அது மாதிரிதான் இது ஒரு 8 வழிச்சாலை மாதிரி ஒரு சாலை. இது வந்து கீழே இறங்காது அந்த விஷயம். அரசியல் என்பதை வந்து அவர் எங்கிருந்து தொடங்கணும்னு ஒண்ணு இருக்கு. காந்தி வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட போது அவருடைய குரு சொல்றாரு, கோபாலகிருஷ்ண கோகலே சொல்றாரு, இந்தியாவினுடைய கடைக்கோடி கிராமங்கள்ல எங்கெல்லாம் மக்களுக்கு வந்து தகவல் தொடர்பு இல்லாத, அடிப்படை வசதி இல்லாத ஊர்கள்லாம் இருக்குல்ல, அந்த மனிதர்களை போய் நீ சந்திச்சுட்டு வா, அப்பதான் உனக்கு அரசியல்னா என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி போகிற போது கூட நீ சொகுசு பயணம் போகக்கூடாது, முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகள்ல பயணிக்க கூடாதுங்கிறாரு. நீ வந்து ரிசர்வ் பண்ணாத அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி பொதுமக்கள்ல ஒருவனா போய் பாருனாரு. கோட்டு போட்ட காந்தி கோட்டை கலட்டி போட்டுட்டு கோவணம் கட்டின உடனே தான் மக்களுக்கு தலைவராக முடிஞ்சுச்சு. கோட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்திருந்தான்னு வச்சுங்க, ஒரு வேலை மக்களை போய் சேர முடியாது. நம்மில் ஒரு விவசாயி மாதிரி ஒரு விவசாயி வந்து பாதி ஆடதான் உடுத்துறான், நம்மள ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஏன் வந்து இப்ப திமுக மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய நீண்ட கால வரலாற்றுல வந்து வெற்றி பெறாங்க அப்படின்னா, அது காரணம் என்னன்னா, விளிம்பு நிலை மனிதர்களுக்கான அரசியல் அவங்கள்ட்ட இருக்கு. இப்ப சிறுபான்மை மக்களா அவங்களுக்கான அரசியல் அவங்ககிட்ட இருக்கு. பிற்படுத்தப்பட்டவனுடைய இடஒதுக்கீட்டு அரசியலா அந்த சமூக நீதி பார்வை அவங்ககிட்ட இருக்கு. மாநில சுயாட்சியா அது அவங்ககிட்ட இருக்கு. ஒரு நீண்ட கால கொள்கை திட்டம் அவங்ககிட்ட இருக்கு. அதுல நமக்கு என்ன அதிருப்திங்கிறது எங்கே வரும்? ஒரு நிர்வாகியை பிடிக்காம போயிடும், ஒரு மாவட்ட செயலாளரை நமக்கு பிடிக்காம போயிடும், ஒரு எம்எல்ஏ பிடிக்காம போயிடும். இது மாதிரியான பங்காளி சண்டைகள் தான் இருக்குமே தவிர அவனோட கருத்தியல் வந்து சரியானதா இருக்கும். ஆட்கள்ல முன்பின் முரண்கள். அது ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவனே அண்ணன் தம்பிக்குள்ளேயே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்க, 20 வருஷம் பேசாமல் இருக்கிறாங்க. உலக நியதி அது. யாரு வேற வேற தாய் வயிற்றில் பிறந்தவன்லாம் ஒரு 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 கட்சியினுடைய ஒரு கோட்பாட்டின் கீழே ஒன்று திரள போது முரண்கள் இல்லாமல் இருக்காது. சரி, அதை முன்வைத்துலாம் அதை அசைக்க முடியாது. ஒரு கோட்பாட்டு அரசியல் வேணும். அது மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறணும். அந்த நம்பகத்தன்மைக்கு நீண்ட உழைப்பு வேணும். நீங்க ஒரு தேர்தலில் நிக்கிறது, தோத்து போயிட்டா நீங்க ஷூட்டிங் போயிடுறது, பிக் பாஸுக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறதுன்னு இருந்தீங்கன்னு வச்சுங்க, சந்திக்க முடியாத நபர் அவரு. அதனால ஏஆர் ரஹ்மான் இசையை கேட்கலாம், ஏஆர் ரஹ்மானை போய் சந்திக்க முடியுமா நம்ம? அது மாதிரிதான் மக்கள் பார்ப்பாங்க. சில பேரை வியந்து பார்ப்பான். நிலாவிலே வந்து நிலாவை ரசிக்கலாம், நிலாவில் போய் வசிக்க முடியுமா? கமலஹாசன் வந்து ஒரு அண்ணாந்து பார்க்கிற ஒரு இது மாதிரி தான், நிலா மாதிரி தான். அது வேடிக்கை பார்க்கலாம். உலகநாயகன் வேண்டான்ட்டார். ரைட்டு சார். அரசியல் ரீதியாக அந்த நம்மவர்னு சொல்றதுல நீங்க அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. ஆண்டவர்னு சொன்னதெல்லாம் இப்போ கடவுளை ஒப்பிட்டு என்னையெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க தான் கடவுள் மாதிரின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ரசிச்சு இருந்தார்ல. இப்போ அரசியல் அவர் ஆண்டவர், ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னு பாட்டு போட்டா அதையெல்லாம் கேட்டு ரசிச்சாரு. அதையெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணார் இவரு கமலஹாசன்? சும்மா அந்த எதுக முனைக்காக போட்டதுங்க. ஆழ்வார்பேட்டை ஆண்டவர், ஆனாவுக்கு ஆவண்ணா, அவ்வளவுதாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. எல்லாரும் கும்பிடுற சாமியாவே அவர் இல்லைங்கிறாரு. அவரை எப்படி சாமி? அவரே டைலாக் வச்சிருக்கிறாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றவன கூட நம்பலாம், நான் தான் கடவுள்னு சொல்றவன நம்பவே முடியாதுலாம் டைலாக் வச்சிருக்காருல. அதனால அது உண்மை கிடையாது. அவர் அதாவதுங்க, எந்த துறைக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறீர்களோ அந்த துறைக்கான வெற்றி. இப்போ இங்க விக்ரம் 2 எடுக்கிறீங்க, வசூல் மலை கொட்டுதுல, உங்களுக்கு 300 கோடி சம்பாரிச்சார், 400 கோடி சம்பாரிச்சார்னு ரிசல்ட் வருதுல்ல. நீங்க எந்த துறைக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டீர்களோ அதுக்கான ரிசல்ட் வரும். நீங்க பார்ட் டைமா அரசியல் பண்ணவே முடியாது. அவரே சொன்னார் பத்தியா, நான் ஃபுல் டைம் அரசியல்வாதி இல்லைன்னு. அங்கேதான் அவர் ஃபெயிலியர் ஆனது. அரசியல் எங்கிறது ஃபுல் டைம் தான். எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டாரு. அரசியலுக்கு முழுமையா இறங்கின பின்னாடி அவர் சினிமாவை தள்ளி வச்சுட்டு முழுக்க மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறார்ல மிச்சம் இருக்கிற காலத்தை. அப்ப அதுதான் அந்த வாழ்க்கையை வாழணும். வாழாதவங்களுக்கு, அந்த நம்பகத்தன்மை பெறாதவங்களுக்கு வேடிக்கை பார்ப்பாங்க, கூட்டம் கூடுவாங்க, நம்பவே மாட்டாங்க. ஸோ அரசியல் டோட்டல் ஃபெயில்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இடதும் இல்லை வலதும் இல்லை மையம்னெல்லாம் சொன்னாரு. இந்த கொள்கையாவது அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துச்சா? அதெல்லாம் அதுவும் ஒன்றும் இல்லையா? அவர் என்ன சொல்றாருங்கிறது மக்களுக்கு முதல்ல புரியல. அவருடைய அறிக்கைகளோ அவருடைய பேச்சுவார்த்தையோ வந்து இப்ப எதுக்கு இந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறது கூட பல பேருக்கு புரியல. திடீர்னு சொல்றாரு. ஆமா, இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இனிமே சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தான். அது ரொம்ப நாள் அடிச்சிட்டேன், இனிமே நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்றேன். அது மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஏஜ்ல சொன்னாதான் அது மரியாதை. சரி, ஒரு ஏஜுக்கு மேல ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தான். அது கொடுக்க மாட்டாங்கல்ல. ரிட்டையர்ட் ஆயிட்டா தாசில்தாரா இருக்கும் போது கொடுப்பான், காசு கொடுப்பான். நீ ரிட்டையர்டு தாசில்தாருக்கு இனிமே நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி இது ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டாப்ல. சரி, அதனால இப்ப வந்து அவர் உலக நாயகன் சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு தான் உதவும். அதுக்கு மேல இதுக்கு வேல்யூ கிடையாது.
இதுல ஒரு அரசியலும் கலந்திருக்குன்றத இன்னொரு பார்வையும் சொல்றாங்க சார். நான் அரசியல்லையே எல்லாத்தையும் அரசியல்ல கொண்டு வரேன்னா விவாதிக்கிறத வச்சுதான் நான் கேள்விக்கான விளக்கத்தை உங்ககிட்ட இருந்து வாங்க முடியும்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் தளபதின்றாங்க. தளபதி அந்த பக்கம் ஒரு அவருடைய நெருங்கிய நண்பர் முதலமைச்சருக்கான அந்த தளபதி இஷ்யூ எல்லாம் வரப்போகுது ஃபியூச்சர்ல அரசியல் களத்துல. அதனால இந்த பட்டத்தை எல்லாம் திறந்துருங்கன்னு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. விஜய்க்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இனியெல்லாம் பட்டத்தை தூக்கின்னு சுத்தினாலாம் வேலைக்கு ஆகாது, நீ வச்சிட்டு இருக்கிற பட்டத்தை எல்லாம் தூக்கி போடுன்ற மாதிரி தனக்கான பட்டத்தை விலக்கி கொண்டு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு கமலஹாசன் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல இப்ப அவருக்கு ரசிகர் மன்றங்கள் ரொம்ப வலுவா இருந்த காலகட்டம். இப்ப அவருக்கு ரசிகர்களுக்கெல்லாம் 50-60 வயசு ஆயிடுச்சு. அவர் இளைஞரா இருந்த காலத்துல, கமலஹாசன் இளைஞரா இருந்த காலத்துல அவருக்கு பெரிய ரசிகர் மன்றம் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு படம் வெற்றி பெறும் போதும் பெரிய கூட்டம் அவருக்கு இருந்துச்சு. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, ரசிகர் மன்றங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதான விஷயம், சமூகத்துக்கு வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது, நற்பணி மன்றமா மாத்துங்க, ரத்த தானம் செய்யுங்க அப்படின்னு ஒண்ணு மாத்தினார் இல்லையா. நற்பணி மன்றம் மாத்தினார். மன்றங்களை கலைக்கணும்னாரு. அஜித் உண்மையிலே கலைச்சிட்டாரு. மன்றங்களை கலைக்கணுங்கிற, அது கலைப்பதற்கு ஒத்துக்க மாட்டாங்கிறனால நற்பணி மன்றமா மாத்தணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இவர் தான் கொண்டு வந்தார். இப்ப இவர் வழியில தான் வந்து பின்னாடி வந்து அந்த வந்து இந்த பாட புத்தகம் பரிசு இதெல்லாம் வந்து பரிசு கொடுக்கறதுலாம் அங்கிருந்தா வருது, கமலஹாசன் தான் வருது. அதனால எப்பொழுதுமே ஒரு மாற்றி சிந்திப்பது அப்படிங்கிறதுல அவர் எப்பொழுதுமே இருப்பார். அரசியல் ரீதியான தாக்கம்ங்கிறது நான் வலதும் இல்லை இடதும் இல்லை அப்படிலாம் சொன்னதில் குழப்பமாயிட்டாங்க மக்கள். அடிப்படையில் அவர் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்காரர். இவருக்கு காங்கிரஸ் சிந்தனை உண்டு, அது வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா இவருக்கு வந்து பிஜேபியில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தர்றோம் அப்படின்னு இந்த இளையராஜாவுக்கு பேசுறது மாதிரி இவங்க பேசினாங்க. ஆஃப் த ரெக்கார்டாக உள்ள விஷயம் இவரை கேட்டாங்க. ஏன்னா இவர் போய் அந்த சொச்சு பாரத், தூய்மை பாரதம் அதெல்லாம் போய் கூட்டினார் இல்லையா. அப்போல இருந்தே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவரை. அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. அவர் பாஜகவுக்கு வர்றதுக்கு அவர் வந்து உடன்பாடு இல்லை, அவருக்கு கூட்டணிக்கெல்லாம் வர உடன்பாடு இல்லை. அவரை நேரடியாக பலமுறை அழைச்சாங்க. அதனால அவரை பொறுத்தவரையில அவர் அந்த பக்கம் இல்லை. அவர் சினிமா வியாபாரத்துக்காக வந்து நிறைய ஆக்ஷன் காட்சி பண்ண முடியும், ராணுவ சீன்லாம் வச்சோம்னா பண்ண முடியும்னு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படங்கள்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கிறார், அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனாலும் வந்து அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள அப்படி இல்லைங்கிறதா உண்மை. ரெண்டு முரண்பாடும் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்க. விஜய்க்கும் கமலுக்கும் ஏதேனும் பிரச்சனையா சார்? ஏன் விஜய் அவர்கள் வந்து கமலஹாசன் பிறந்த நாளுக்கு வாழ்த்தே சொல்லல, என்ன காரணம்? இல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய அந்யோன்யமான உறவு எதுவும் ஏற்கனவே இல்லை. ஓகே, எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க அவங்க. அதனால அவர் வாழ்த்து சொன்னது, சீமானுக்கு வாழ்த்து சொன்னதுங்கிறது, சீமான் நம்மளை திட்டினாரு, அதற்கு நேர் எதிராக நம்ம வந்து என்ன செய்யணும், வாழ்த்து தெரிவிப்பதன் மூலமாக அவரை டம்மி பீஸ் ஆக்குறதுக்காக வாழ்த்து சொல்லிட்டார், அவ்வளவுதான். அது பண்பாட்டு நடவடிக்கையாக இருந்தாலும் நீ ஒரு பொருட்டல்ல, நீ பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் ஒரு மெச்சூரிட்டியான அரசியலுக்குள்ள வர்றேன், உங்களை மாதிரி வந்து வந்து தரக்குறைவா பேசுறதுக்கான ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற இடத்துல விஜய் அதை செஞ்சிருக்கிறார். கமலஹாசன் விஷயத்துல அப்படி ஒண்ணு கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதாவது உறவு இருந்து ஏதாவது காரணகாரியம் இருந்தா தானே பேசுவோம். இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பார்ல, எப்படி ஒரு எதிர்பார்ப்பு கமலுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. கமலஹாசனுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே இல்லை. அவர் விரும்பி இருந்தா அவர் இப்ப கட்சி தொடங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவர் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்தா பதவி கொடுத்துருப்பாங்க. ஆமா, ராகுல் காந்தியோடலாம் அவருக்கு நல்ல உறவு உண்டு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு பெரிய அளவுல பதவி கொடுப்பாங்க. அதனால அவரை பொறுத்தவரையில யாரிடத்திலும் போய் வந்து அவர் கேட்டு பெறணுங்கிற இடத்துல எல்லாம் அவர் இல்லை. கலைத்துறையில அவர் உச்சமா விளங்குறாரு. முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே அவரை மதிக்கிறாங்க. அவரு சும்மா டார்ச் லைட் எல்லாம் உடைச்சு பார்த்தாரு, என்னமோ விளம்பரம்லாம் பண்ணி பார்த்தாரு, நான் சக்கர நாக்காளியில வந்து உங்களை துன்புறுத்த மாட்டேன்லாம் சொல்லி பார்த்தாரு. திமுக எதிர்ப்பு அரசியல்லாம் எளிதல்ல, அதெல்லாம் வந்து மேம்போக்காக செய்து விட முடியாதுங்க அவரே புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டனால அவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. விரைவில் நாடாளுமன்றத்துக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக போவார். அதனால ஒரு ஹானரான அரசியல் தான் அவர் பண்ண முடியும். அதனால அது வந்து அவருடைய அரசியலுங்கிறது வந்து என்னன்னா, இந்த லயன்ஸ் கிளப்ல வந்து இது உதவி செய்யற மாதிரி அந்த மாதிரி ஆளுகளோட தான் அவருக்கு பழக்கம் வச்சிருக்கிறாரு. கீழே பழக்கம் கிடையாது. சராசரி சாமானிய மனிதர்களோடு ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு இயக்கத்துக்கு என்ன தொடர்பு இருக்கிறதோ அதுதான் ஜனநாயகத்தில் ஓட்டா மாறும். நீங்க மிடில் கிளாஸ் கூட கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸோட கான்டாக்ட் வச்சிருக்கிற ஒருத்தரோட அந்த மட்டத்தோட மட்டுமே இருக்கிறதுனா இவரை நம்பி அவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. இவர் போய் மயிலாப்பூர்ல நின்றா அவங்க ஆளுகளும் ஓட்டு போட மாட்டாங்க. இவரை பாதி பேர் நம்ப மாட்டாங்க. இவரை அவருக்கு வந்து அந்த கல்ச்சர்லயும் அவர் கிடையாது. அவர் அதை முழுமையா நம்ம சொல்ல முடியாது அவரை. அதனால அவர் வந்து அவர் வாழ்வியல் முறையில வந்து அப்படிலாம் அவர் பின்பற்றல. அதனால அவருடைய சொந்த சமூகமும் அவரை நம்பாது. அவருடைய இயற்பேரே பார்த்தசாரதி தான். அதனால பார்த்தசாரதியா இருந்தாலும் மயிலாப்பூர்காரன் இவரை முழுசா நம்ப மாட்டான்.
அதனால அவர் வந்து இந்தியா கூட்டணி தான் அவருக்கு பொருத்தமான ஆர்கானிக்கான கூட்டணி, அவருக்கு இயல்பான கூட்டணி அதான். இல்லை, கொள்கை தெளிவோ கொள்கை பிடிப்போ உள்ளவரா சார் திரு கமலஹாசன்? இந்த திடீர்னு கருப்பு சட்டன்றாரு தண்ணியை, வேகமாக நான் இடதும் இல்லை வலதும் இல்லை மையம்ன்றாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அவர் இன்னொன்று, கடவுள் உண்டுன்னு சொல்றவனை ஒரு மக்கள் பார்க்கிற பார்வைக்கும் இல்லைன்னு சொல்றவனை பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைன்னு சொல்றவனை ஏதோ ஒரு சமூக விரோதி மாதிரி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானவன், எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தன் குடிக்காதவனா கோமாளியா பார்ப்பாங்க இல்லையா? சமூகத்தினுடைய போக்குக்கு உடன்படாத ஒருத்தரை இயல்பா வந்து ரசிக்க மாட்டாங்க. அதனால அவர் கடவுள் மறுப்பு பேசுவதன் மூலமாலாம் அவருக்கு ஒன்றும் பெரிய லாபம்லாம் இல்லை. குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கு அதில் ஒன்றும் ஆதாயமே கிடையாது. நானும் அந்த சாமி கும்பிட்றவன் தான் அப்படின்னு சொல்றவனுக்கு தான் மரியாதை இருக்கு. அதனால ஓட்டா மாறுறதுக்கு, வெகுஜன புத்தியில வந்து மாறுறதுக்கான விஷயம் அப்படிங்கிறது அதுக்கு பயன்படாது. அவருக்கு இயல்பாவே அந்த கொள்கை மேல ஒரு சிறிய ஈர்ப்பு அவருக்கு இருந்திருக்குங்கிறதா உண்மை. அது இல்லைன்னா அதை சொல்றதுனால அவருக்கு என்ன இருக்கு? பெரியார் படம் விழாவில் கூட அவர் அந்த இசை வெளியீட்டு விழாவில் கூட பேசும்போது கூட, இது நான் நடிச்சிருக்கணும் பெரியாரா, இது வந்து சத்யராஜ் நடிச்சிட்டாரு, பொறாமை கலந்த வாழ்த்துக்கள்னு சொன்னார். பொறாமை கலந்த வாழ்த்துக்கள்னு சொன்னார். அந்த அளவுக்கு தான் அவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு கலைஞனா வந்து நம்ம வந்து ஒரு அதிகபட்ச உயரங்களை வந்து அவர் தொட்டிருக்காரு. அவர் அரசியல்வாதியா முழுசா மாறல. அவர் பார்ட் டைம் அரசியல்வாதியா இருந்ததுனால, பாதி கிணறு தாண்டினதுனால அது முழுமை அடையல, வெற்றி பெறலை நான் நினைக்கிறேன். கமலஹாசன், திரு ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே உச்சத்துல ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க. ஆனாலும் கமலஹாசனுக்கு ரஜினி மேல் ஒரு சின்ன ஒரு வெறுப்பு இருக்கு, ரஜினிக்கு கமலஹாசன் மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரஜினியை கமலஹாசன் பெரியதளவுக்கு, அதாவது கேமராவுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்வார், கேமராவுக்கு முன்னாடி பெருசா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் அப்பட்டமான பொய். ரஜினிகாந்த் வந்து ஒரு வில்லன் நடிகரா, துணைநிலை நடிகரா இருந்த காலத்திலேயே ஒரு பெருசா வருவாருன்னு நம்புனதே வந்து கமலஹாசன் தான். ஏன்னா அவர் மேக்கப் போட்டு நாள் பூரா வந்து 16 வயதில் உட்கார வச்சிருக்கிறப்ப ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டா வருவார் இவர். இன்னொன்று, கமலஹாசன் இருக்கக்கூடிய அபாரமான ஆற்றல் என்னன்னா, ஒரு நடிகனை வந்து அவர் கண்டுபிடிப்பார் கரெக்டா. இவர் ஒர்க் அவுட் ஆவார் ஆக மாட்டாருங்கிறத அவர் கண்டுபிடிப்பார். நீங்க வடிவேல வந்து ராஜ்கிரண் படங்கள்ல நடிக்கிற போது அடுத்த கட்ட பெரிய ப்ரொமோஷனே தேவர் மகன் தான். அது மட்டும் இல்ல, ராசாவின் மனசுல படத்தை பார்த்துட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு ராஜ்கிரண் கேட்கிறாரு. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டரா தயாரிப்பாளரா இருந்தவர். அவர் வேற வழி இல்லாம ராமராஜனோட ஏற்பட்ட சண்டையில அவர் நடிகர் ஆயிட்டாரு. அவர் அந்த படம் நடிக்கும் போது அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, ராசாவின் மனசுல, இந்த கதை என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணல, எல்லாரும் அந்த படத்தை தான் வியந்தாங்க. ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆகச்சிறந்த நடிகன் கிடைச்சிருக்கிறான். நீங்க தொடர்ந்து நடிங்க, நீங்க வேற ஏரியாக்குள்ள போகாதீங்க, நீங்க பெரிய நடிகரா வருவீங்கன்னா ஒரு முதல் படம் நடிக்கும் போதே கமலஹாசன் சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு, கணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, ஐடென்டிஃபை பண்ணி அது கரெக்டா பண்ணுவார். அதனால அவரை பொறுத்தவரையில ரஜினிகாந்த் வந்து அவர் வியந்து இருக்கிறாரு, ரசிச்சிருக்கிறாரு. 2 பேருமே, ரஜினியுமே கூட வந்து ரொம்ப அவரை ரொம்ப மதிக்கக்கூடியவரா இப்போ வரைக்கும் இருக்கிறார். ஆஃப் த ரெக்கார்ட்ல தான் அவங்களுக்குள்ள அதிகமான காதல். அவங்க எதிர் மனப்பான்மையெல்லாம் அவருக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து சிவாஜி படத்துல நினைக்கிறேன் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, எல்லா மேக்கப்பையும் போட்டுட்டு நான் கமலஹாசன் மாதிரி மாற போறேன் அப்படிம்பாரு. இவ்வளவு பெரிய ஆள் ஆன பின்னாடி, சூப்பர் ஸ்டார் ஆன பின்னாடியா கமலஹாசன் ஆகுறதுங்கிறதான் பெரிய விஷயம் அப்படின்னு ரஜினிகாந்த் ஃபீல் பண்றாரு. அது மாதிரி விஷயங்கள் உண்டு. எல்லா துறை சார்ந்தவர்களையும், வித்தகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வியக்கிறது, அவங்கள தனக்கான ஆளா மாத்துறது, வந்து அவங்கள ரொம்ப நேசிக்கிறதுங்கிறது கமலஹாசனோட இயல்பு. அது வந்து பேராசிரியர் ஞானசம்பந்தனா இருக்கலாம், புதிதாக பாடலாசிரியர் கபிலனை வந்து அவர் அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தியதா இருக்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் பசுபதி மாதிரி ஆட்களை வந்து சினிமாவுக்கு கொண்டு வந்ததா இருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல நாசர் மாதிரி நடிகர்களை அடையாளப்படுத்தியதா இருக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பல கலைஞர்களை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுவார். பொலிட்டிக்கலா அவர் முழுசா இறங்கியிருந்தாருன்னா வெற்றியும் பெற்றிருப்பாரு. அவர் முழுமையா இறங்கல, அவரு ஒரு ஏஜ் கடந்து வர்றாரு இல்லையா, அது ஒரு காரணம், அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ சூப்பர் ஸ்டார் பட்டம் இஷ்யூவா இருக்குது, யாருக்கு அடுத்து யார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேசு பொருள் இருக்குது. அதே போல நாளைக்கு உலகநாயகனுக்கும் நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது, இன்னொரு உலகநாயகனை ஐடென்டிஃபை பண்ணி யாரையாவது சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இதை விலக்கி கொண்டார், இது வேண்டான்னு இதை துறக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களே. அல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. காலந்தோறும் வந்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொருவர் தோன்றிக் கொண்டே இருப்பார். இதுதான் இயற்கையோட நியதி, பிரபஞ்ச நியதி. கண்ணதாசனோடு பாட்டு கேட்கறத நிறுத்த முடியுமா நம்ம? அடுத்து வைரமுத்து வரத்தான் செய்வாரு. அதுக்காக வைரமுத்தோட நின்று போயிருமா உலகம்? அப்படியும் கிடையாது. அது ஒரு நாமுத்துக்குமார் வர்றாரு, நாமுத்துக்குமாருக்கு பின்னாடி கபிலன் வர்றாரு, எத்தனையோ பேர் வர்றாங்க இல்லையா. துறை சார்ந்தவர்கள் வந்துகிட்டே தானே இருப்பாங்க எல்லா துறையிலையும். அதனால என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து விஜய் இருக்கிற இடத்துக்கு சிவகார்த்திகேயன் இருக்காரு, அப்படி வரிசையா வந்துகிட்டே இருப்பாங்க. அவரை தாண்டி இன்னொருத்தர் வருவார். இதுதான் இயற்கையோட நியதி. அதனால யாருக்குமே வந்து இதுதான் எண்டு கார்டுன்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கையா முடிவற்றது வாழ்க்கை.
அதனால வந்து இப்படிலாம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கமலஹாசன் அவர் துறை சார்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அரசியல்ல முழு கவனம் செலுத்தி இருந்தால் அங்கேயும் தான் வெற்றி பெற்றிருப்பாரு. அவர் கவனம் செலுத்தவில்லை. அவரே சொல்றாரு பார்ட் டைம் அரசியல்வாதி, அது மக்களுக்கு தேவையில்லை, மக்களுக்கு ஃபுல் டைம் அரசியல்வாதி தேவை. அதனால கமலஹாசனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதான் விஸ்வரூபம் படத்திலிருந்தே தொடங்கி இருக்கிறது. அவர் தொடர்ச்சியா சிறுபான்மை மக்கள், குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் அவர் படம் எடுக்கிறாரு, அதை கதைக்களத்தை உருவாக்குறாரு அப்படின்ற ஒரு பார்வையும் அவர் மேல வைக்கிறாங்க. அப்படி கமலஹாசன் அப்படி ஒரு சிந்தனை உடையவரா என்ன? அப்படி ஒரு கமலஹாசன் அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்தி கொண்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பு என்பது ஒரு பெரிய வியாபாரம். அது அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம், சினிமாவில் அது ஒரு பெரிய வியாபாரம். இஸ்லாமிய வெறுப்புன்னா வியாபாரம். ஆமா, இஸ்லாமிய வெறுப்புங்கிறது சர்வதேச வியாபாரம். அந்த வியாபாரத்துல அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, ஒரு பலாபலன் கிடைச்சிருக்கு. தொழிலுக்காக அதை செய்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலா வந்து அவர் எந்த இஸ்லாமியரோடையுமே அவருக்கு முரண்பாடு இருப்பது மாதிரி தெரியல. அவர் வந்து இந்தியாவில் நடந்த முதல் பயங்கரவாதமே வந்து காந்தி படுகொலை தான் அவர் பேசியிருக்கிறார். அந்த கருத்தியல் அவருக்கு இருக்கு. அதே கருத்தியல் கொண்டிருக்கிறவரு எப்படி இஸ்லாமிய வெறுப்பு படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு, நடிக்கிறாரு அப்படின்னு இன்னொரு முரண்பாடான கேள்வியும் இருக்கு. இந்த இரண்டையும் நான் எப்படி பாக்குறேன்னா, அது ஒரு வியாபாரமா பாக்குறேன். ஆடு விட்டுறவனுக்கு ஆட்டோட தனிப்பட்ட பகை இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அது ஒரு வியாபாரம் தானே. சோ கமர்ஷியலா இந்த கமர்ஷியலாக வந்து இஸ்லாமிய வெறுப்பை பணம் செய்வதற்கான வாய்ப்பாக பல படங்களை செஞ்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கமர்ஷியலா பண்றாருன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கு இப்போ அலைன்ஸ்ல இருக்காரு, பிரச்சாரத்துக்கெல்லாம் போவாரு. ஏற்கனவே சிறுபான்மை வாக்குகள் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு தான் போகுதுன்ற ஒரு பார்வை இருக்குது. கமலஹாசன் போய் பிரச்சாரம் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் இதாக சரிங்க சார். அப்படி பார்க்க மாட்டாங்க. திமுகவைத்தான் நம்பிக்கைக்குரிய சக்தியா பார்ப்பாங்களே தவிர, கமலஹாசன் மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகன் சரத்குமார் கூட தான் கொஞ்ச நாள் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் செஞ்சாரு. அதனால சரத்குமார் போயிட்டாரு, அதனால இனிமே வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போட மாட்டான்னு சில பேர் சொல்ல மாட்டாங்க. கமலஹாசன் அவர் நடிகராக தான் பார்ப்பாங்களே தவிர அவரை யாரும் தலைவராக பார்க்கல. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். அவருடைய கருத்தியலுக்கோ அவருடைய இதுக்காகவோ யாருமே இல்லை. நடிகனை பார்ப்பதற்கு வேடிக்கையை பார்க்க கூட்டம் வரும். அந்த இடத்துல கமலஹாசன் இருக்கலாமே தவிர, கமலஹாசனை ஒரு கருத்தியல் அடையாளமாக, தலைமை பண்பு மிக்கவராக, இவர் தான் நம்முடைய தலைவர், இவர் சொல்வதுதான் நம்முடைய தத்துவம் என்று பின்பற்றுவதற்கு யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. கமலஹாசன் நல்லவரா கெட்டவரா சார்? அதை காலம்தான் சொல்ல வேண்டும். கலைஞனாக கமலஹாசன் வந்து ஒரு மகத்தானவர். அரசியல் ரீதியாக கமலஹாசன் வந்து பல முரண்பாடுகள் கொண்டவர், அப்படி வேணா சொல்லலாம். நல்லவன் கெட்டவன் நம்ம வந்து யாரையும் வரையறுக்க, சிறுபான்மை மக்களுக்கான படங்கள் எடுப்பதுல கெட்டவர், மற்றபடி கலைத்துறையில நல்லவர், அப்படி வேணா சொல்லலாம். அவர் விரக்தியானால் அது அரசியல் பற்றி நினைத்தால் மட்டும்தான் அவர் விரக்தி ஆகணும். அவர் விரக்தியே ஆகல, வேலை செய்யல, ரிசல்ட் வரல, அதுல எப்படி விரக்தி வரும்? நீங்க வேலைக்கு நீங்க எக்ஸாமுக்கே போகல, பாஸ் ஆகலைன்னா எப்படி அது? நீங்க கலை அரசியலுக்கு போகாத ஒருவர் வந்து அரசியலில் தோற்றாருன்னே நான் சொல்ல மாட்டேன். அவர் வேலையே செய்யல. இங்க அவர் சும்மா தேவையில்லாம வந்து ஒரு சீன் போட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அவரு இங்க வந்துட்டு பிக் பாஸுக்கு போயிட்டாரு. பிக் பாஸ்ல இருக்கிற ஆளை எப்படி ஓட்டு போடுவாங்க? பிக் பாஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, பொது தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அரசியலில் அவர் தன்னைத்தானே தோற்கடித்துக் கொண்டார்னு கூட நான் சொல்றேன். அஜித் பட்டத்தை திறந்தாரு, கமலஹாசன் திறந்துட்டாரு. இனி ஒவ்வொருத்தரா பட்டத்தை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரும் யாரையும் பின்பற்ற மாட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பாதை இருக்கிறது. இவருடைய முடிவு அவ்வளவுதான், எல்லாருக்குமான முடிவா அது இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள். கமல் உலகநாயகன் பட்டத்தை திறந்தார், அதே போல அவருடைய அரசியல் என்ன நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி அவர் அரசியல்ல கோட்டை விட்ட சில விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து பேசுவதற்கு நன்றி.